மக்களே வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் எஃப்டிஸ்கோ. இது கொடைக்கானல் சீரிஸோட பார்ட் 5 வீடியோ தான். ஸோ இதுதான் நம்ம கொடைக்கானல் சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா பூம்பாறை வில்லேஜுக்கு போயிருப்போம். இது கொடைக்கானலோட டே 2ஓட பூம்பாறை வில்லேஜ் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னா மன்னவனூர் லேக் தான் போகிறோம். ஸோ அங்கே மன்னவனூர் லேக் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன்னவனூர் லேக்கோட வியூ பாயிண்ட் வந்து காமிப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் அந்த லேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தோம். ஸோ பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப்பில் அந்த லேக் தெரியும். ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்து அந்த மலைகளுக்கு நடுவில் அந்த லேக் வந்து சூப்பராக இருக்கும். செம்ம ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்கும், ஷீப்ஸு எல்லாமே இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம மன்னவனூர் லேக் வந்து நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு. ஸோ நம்ம மன்னவனூர் வில்லேஜ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீ. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 rupees. ஸோ இங்கே என்ட்ரி ஃபீ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போகலாம். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூண்டு இதெல்லாம் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது நீங்கள் அந்த இயற்கை இதை நீங்கள் பார்க்கலாம். போர்டு இருக்குல்ல, லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இல்லை ரேபிட் ஃபார்ம், ஷீப் ஃபார்ம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணுங்க போயிட்டாங்க. ஸோ நம்ம என்ட்ரி ஃபீ எல்லாமே அவங்களே பே பண்ணிடுவாங்க. அந்த 150 இது இன்க்ளூடட் தான். ஸோ நம்ம அப்படியே பே பண்ணோன்னா நம்ம உள்ளே நடக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு 200 to 300 meters நீங்கள் மேலே நடந்து போகணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஒரு வியூ கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீப் ஃபார்மு, அப்புறம் ரேபிட் ஃபார்ம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மையும் பார்த்து நம்ம நிறைய ஷீப்ஸு, ரேபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறி போயிட்டு அந்த இயற்கையோட அந்த மலை மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், அப்படி ஏறி வந்தோன்னே அந்த லேக் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சுற்றி உங்களுக்கு வந்து மரங்கள், அதுக்கு நடுவில் மலை நடுவில் ஒரு லேக் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த அழகான ஃபுல்லாக கிராஸ் லேண்டும் இருக்கும். ஸோ நிறைய ஷீப்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். பக்கத்துலேயே அந்த ஷீப் ஃபார்ம், ரேபிட் ஃபார்ம்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே ஏறி வந்தாச்சு. இந்த லேக்குக்கு முன்னாடி ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஸோ அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஷீப்ஸ், இங்கே ஃபார்மில் இருக்க ஷீப்ஸ்லாம் வந்து அங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த அழகான இயற்கை இதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஸோ அந்த லேக் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. போட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைடில் இருக்குது. பட் நம்ம அங்கிட்டு போக முடியாது, அது வேறு ரூட்டு. ஸோ இங்கே நம்ம செம்மறி ஆடு, ஷீப்போட ஃபார்மில் உள்ள நிறைய ஷீப்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இதுதான் ஷீப் ஷெட்டு. ஸோ இந்த மாடர்ன் ஷீப் ஷெட் வந்து பார்த்திங்கன்னா 18 June 2016 வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஷீப் ஷெட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரேபிட் ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து ரேபிட்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டச் ஒரு வெரைட்டி ஆஃப் ரேபிட் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஜெர்மன் அங்கோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேபிட் இருக்குது. ஒயிட் கலர் நல்ல பெரிய ரேபிட்டாக இருக்குது. அண்ட் நிறைய ஒயிட் ரேபிட்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதோட டேட்ஸு, அதோட ஃபீடிங் டைமு, டேட்டு எல்லாமே வந்து அது நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குட்டி குட்டி ஒயிட் மயில் இதெல்லாம் இருந்தது. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மயில் இருக்குது. இங்கே நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மயில். அதுக்குள்ளே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. டைம், டேட்டு இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் அது போல் அழகாக இருக்குன்னு. அண்டு நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கிரே கலரில் இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட்டு. நல்ல பெரிய ரேபிட்டாக இருக்குது. அண்ட் ஒயிட்ஸும் இருக்குது, கிரே பிளாக் ரேபிட்ஸும் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 150-200 வெரைட்டிஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். Different types. ஸோ இங்கே ஷீப் ஃபார்ம் அண்ட் ரேபிட் ஃபார்ம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இங்கே பூண்டுலாம் வந்து மலை பூண்டு, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் கடை, ஹோட்டல் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஒரு காஃபி வாங்கிட்டு அந்த கல்டிவேஷன் லேண்ட் பக்கத்தில் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அண்ட் அங்கே வந்து விளையிற காஃபிலே அவங்க கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ மன்னவனூர் லேக் தான் நமக்கு கடைசி இது. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்குரல் பார்த்தோம். இது வந்து நார்மல் ஸ்குரல் அணில் கிடையாது, காட்டு அணில் சொல்லுவாங்க, இந்தியன் ஜெயண்ட் ஸ்குரல். ஸோ இது வந்து ஒரு ரேர் ஸ்பெஷீஸ் தான். இது ஒரு அழியிற ஒரு இனமாக இருக்குதுன்னு சொன்னார் டிரைவரு. ஸோ அதை நம்ம ஸ்பாட் பண்ணோம் போகிற வழியில். நம்ம ரிட்டன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூம்பாறை மறுபடியும் விசிட் பண்ணோம். ஸோ பூம்பாறையில் உங்களுக்கு ஹோம் ஸ்டே, இந்த மாதிரி ஹோம் ஸ்டேலாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அழகான வில்லேஜை பார்த்துட்டே தங்குற மாதிரி ஹோம் ஸ்டேஸ், டென்ட் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்மி அப்படிங்கிற இடத்துல லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். ஸோ லஞ்ச் ஒரு 1 o'clock மேலே 1:30 போல் நம்ம லஞ்ச் சாப்பிட இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ ஹோட்டல் பிஸ்மியில் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அப்படியே போய் உள்ளே பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் மெனு கடை பார்த்தா ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்ஸு ப்ளஸ் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னா ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் வித் எக்கோடு ஆர்டர் பண்ணிட்டோம். அது கூட ஒரு குருமாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து நார்மலாக இருந்தது. அண்ட் ஒரு பெரிய லெக் பீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிரியாணி வந்து ஓகேஷாக இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை. ஸோ ஓகேவாக இருந்தது. ஸோ நம்ம சூடாக இருந்தது. நம்ம அப்படியே அந்த பிரியாணி மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சிக்கனை எல்லாம் எடுத்து நல்லா அப்படியே சாப்பிட்டோம். ஸோ அந்த குளிருக்கு அந்த பிரியாணி சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கலக்கியும் சேர்த்து சாப்பிட்டோம், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பில் நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. நம்ம திரும்ப கொடைக்கானல் நோக்கியே போயிட்டுருந்தோம். ஸோ உங்களுக்கு ட்ரிப் வந்து இதோட எண்ட் ஆயிடுச்சு. ஸோ மன்னவனூரோடு உங்களுக்கு டே 2 முடிஞ்சது. ஸோ இது ஒரு செம்ம ட்ரிப்பாக இருந்தது. நம்ம வந்து திரும்ப வந்து நம்மளை வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்க ஸ்கேம் ட்ராவல்ஸ் அவங்களோட இதிலே வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ நீங்கள் டூர் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணுன்னா கொடைக்கானலில் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட நிறைய ஹோட்டல் ரிசர்வேஷன்ஸு, காட்டேஜ் ரிசர்வேஷன், லோக்கல் சைட் சீயிங் எல்லாமே ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு 5 o'clock போல் லேக் கிட்டே வந்துவிட்டோம். கொடைக்கானல் லேக், அதுக்கு பக்கத்தில் நிறைய கடை இருக்கும். உங்களுக்கு சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அந்த கொடைக்கானல் லேக் வந்து ஈவினிங்கில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து. பட் 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் அவசரமாக போனோம் போட்டிங் போகலான்னு. ஸோ இங்கே தான் வந்து போட்டிங் இருக்குது. லேக்கில் நீங்கள் வந்து பெடல் போட்டிங் பண்ணி போகலாம். ஸோ அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம போகும்போது 5:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்மளை வந்து போட்டிங்க்கு வந்து அலோவ் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவுண்டரை. ஸோ நம்ம வந்து போட்டிங் பண்ண முடியல கொடைக்கானல் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் போட்ஸ் வந்து 2 seater வந்து 230 minutes, அப்புறம் 4 seater பார்த்தீங்கன்னா 30 minutes
300, அப்புறம் 6 சீட் வந்து 450. நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த கடை பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரி கார்னர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 10:30 to 2:30, அப்புறம் 3 to 5:30 அந்த டைமிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வர டைம் பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ரௌனிஸ் இருந்துச்சு, அப்புறம் கேக்கு, ப்ளம் கேக் இருந்து, வேறு எல்லாமே காலியாகிடுச்சு. இங்கே வந்து பிளாக் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும், அண்ட் சாக்லேட், ஹாட் சாக்லேட்டும் இருக்கும், அதுவுமே இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஹாட் சாக்லேட் வித் ப்ரௌனி வாங்கிட்டோம். ஸோ ஹாட் சாக்லேட் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம 6:30 வந்து எஸ்சிடிசியில் புக் பண்ணியிருந்தோம் ஃப்ரம் கொடைக்கானல் டு சென்னை, டைரக்ட் சென்னை போகிறதுக்கு. நம்ம 6:30 இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது BS6 ஐசிடிசி கவர்மெண்ட் பஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 580 ருபீஸ்லேயே உங்களுக்கு வந்து கொடைக்கானல் டு சென்னை போயிடலாம். ஸோ நம்ம ஒரு 6:30 கிளம்பிட்டாங்க. ஸோ கொடைக்கானல் 2 days ட்ரிப் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இட் கேம் டு அன் எண்ட். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கொடைக்கானல் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைட் சீயிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மார்னிங் ஒரு 6 நம்ம வந்து சென்னை கிளம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். ஸோ பஸ் வந்து கரெக்ட் டைமிங் வந்து விட்டுட்டாங்க. எஸ்சிடிசி செம்ம கம்ஃபர்டபுள் சீட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் 580 ருபீஸில் நமக்கு வந்து மார்னிங் 6 o'clock வந்து கிளம்பாக்கம் வந்தாச்சு. ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் சூப்பர் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு சிட்டி பஸ் எடுத்து நம்ம ப்ராட்வே டேரக்ட் பஸ் கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கொடைக்கானல் சீரிஸ் கேம் டு அன் எண்ட். ஸோ see you in another video. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.